Hi friends, நான் உங்க அனிமே ஃப்ரீ ரியாக்ஷன் வந்துட்டோம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் 5 பார்க்க போறோம். அதுவும் தமிழ் டப்பிங்ல பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். அங்க இருக்குது என்னது அது? பாண்டா குழந்தை. தன்னால செயல்படக்கூடிய சபிக்கப்பட்ட பிணங்களை விட மற்ற வகையான கையாளுதல் அதுக்கு நிறைய இருக்கும் போல. ஓ பாண்டா குழந்தை இருக்கா? ஜுஜுட்சு மாந்திரிகத்தோட சபிக்கப்பட்ட ஆற்றல் மூலமா தான் அது ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட் தானே. அப்படி இருந்தும் அதுக்குன்னு சொந்தமா சபிக்கப்பட்ட ஆற்றல் இருக்கு. யாகா மாசாமிச்சி யாகா இப்ப மேலதிகாரிங்க வேற உனக்கு சிறப்பு பிரிவுல காலவரையற்ற சிறை தண்டனை விதிக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ அதை சுயமாவே உருவாக்கி இருக்க, அதனால உன்னால சுலபமா உனக்குன்னு ஒரு படையை உருவாக்க முடியும்னு பயப்படுறாங்க. இத்தனை நாள் அந்த பையன் பதில் சொல்லு யாகா. இவன் காக்கு அப்படி இல்லைன்னா அது உண்மையிலேயே எப்படி உருவாச்சுங்கிறது உனக்கு தெரியாதா? ஆமா தெரியாதா? மேசமைக்கி என்ன நீங்க சோகமா இருக்கிறத பார்த்து எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. அப்படியா? அவங்க கிட்ட நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அவர் சோகமா இருந்தா நாம தான் அவரை குஷிப்படுத்தணும்னு சொன்னேன். பாண்டா மாதிரியே இன்னொன்று உருவாக்கி, அதான் படை உருவாக்க கொஞ்சம் இஷ்டத்துக்கு உருவாக்குவாங்களே, அது சொந்தம். இல்ல அது உண்மைதான். இதுல பூனை பொம்மை கொஞ்சம் வேலையா போக வேண்டியிருக்கு. இந்த விஷயத்தை சொல்லிடு. எந்த பொம்மைனாலும் செய்யலாம். யூஜி இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போதே ஒரு பொம்மை செஞ்சானே, கொஞ்ச நாள் ஆகும். அந்த மாதிரி எந்த பொம்மைனாலும் கேசு தனியாக அதை சிந்திக்கிற மாதிரி பாதுகாப்புல இருக்கு. ஒரு மனுஷன் மாதிரி வச்சுக்கேன். முன்ன உன் அம்மாவும் வந்து பார்ப்பாங்க, சரியா? அம்மா வந்து நான் இல்லைனா கூட. அம்மாவா? அப்படின்னா உண்மையாக ஒரு ஆத்மா எதுவும் உள்ள வைக்கிறோம்னா மேசமைக்கி மாசம் வச்சுக்கு மாசம் நீங்க இல்லைன்னா நாங்க இங்க தனியா இருக்க மாதிரி இருப்போம். பேரையே மாத்திட்டாங்களே. அது யாரு? பாண்டா. என்னால நம்ப முடியல. உண்மையாவா சொல்றீங்க? நான் உனக்கு உதவி பண்ணேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காத. யாகாவை வெளியே கொண்டு வரதுக்காக தான் ஒன்றை பிடிச்சி வச்சிருக்கேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். புரிஞ்சதுல? கிளம்பு. நீ உண்மையாதான் சொல்றியா? இவன் பார்க்க உங்க மருமக மாதிரி இருக்கான், ஆனா மருமகன் கிடையாதா? நான் தொடர்ந்து இறந்து போன நிலையிலேயே இருந்தேன்னா என்னால நிகழ்காலத்துல வாழ முடியாதுங்கிறத தான் இப்ப சொல்ல வரீங்க. அவன் தான் பாண்டாவை காப்பாத்தான. ஆனா என் தங்கச்சி இருக்காளே, டாக்கரும் இல்லாம இவளால நிச்சயமா வாழ முடியாது. பையன் பையன் தானே டாக்கருவா? மேசமைக்கி அவங்க பார்க்க என் அம்மா மாதிரியே இருக்காங்கல்ல. மாசம் ஆமா, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். அவங்களதான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. நான் புத்திசாலி தானே? அந்த பையன் தான் அந்த பையனோட ஆத்மா கண்டுபிடிச்சிட்டாவ. எமோஷனல். டாக்கரு டாக்கரு நடக்க ஆரம்பிச்சிட்டா பையனை பார்த்தோன்னே. என்ன மன்னிச்சிடு. எனக்கு எல்லாம் புரியுது. தன்னால செயல்படுற சபிக்கப்பட்ட பிணங்கள் இருக்கிறது அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ கூட வாழ முடியாதுல்ல. என்ன மன்னிச்சிடு. எத்தனை முறை லாலிபாப் சாப்பிட்டு லாலிபப்பா நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். மாங்கால இருந்து மாத்திட்டாங்க போல இருக்கு. நாங்கள் அப்படியே இருந்த மாதிரி தெரியலையே. ரொம்ப நன்றி. இப்பதான் எல்லாருக்கும் லாலிபப்பு வச்சு விடுறாங்க. சபிக்கப்பட்ட பிணங்கள் எல்லாம் எங்க போனாலும் இருக்கு. அப்புறம் எதுக்கு அனிமே அது காட்டுமே சொல்றது? என் மகனை பார்க்க போறேன். உங்க மரண தண்டனையிலிருந்து நீங்க உயிர் தப்பிக்க ஒரு வழி இருக்குன்னு அதை சொல்லட்டுமா? மனிதனால உருவாக்கப்பட்ட தன்னால செயல்படக்கூடிய சபிக்கப்பட்ட பிணங்களை நீ எப்படி உருவாக்குன்னு சொல்லு. இதுக்காக போனதுல இருந்து பயம். கோஜம் போனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு. கோஜம் இல்லைன்னு எல்லாரும் திரும்பி தாரிங்கடா. பெரிய பையன் சட்டி போட்டு வரட்டும்டா, நீங்களா காலிடா. அது யாரு மியூசிக்கு? கிட்டார் வாசிட்டு தான் யாரு பாடுற காப்பு கஞ்சி அடி வாங்க போனேன். அந்த மாதம் அமைச்சிட்டு அடி வாங்க போகிறேன். அவன் அவ்வளோ போகிறான். மாதம் அமைச்சிட்டு அடி வாங்கிடுவான் கிளம்பி. பிரின்சிபால் என்னது இவன் அடிச்சிட்டானா? கிழவனே அடிச்சிட்டான் போல இருக்கு. ஐயா அம்மாவோட தகவல்களை அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கா? தகவல்களை நீங்க பயன்படுத்தி கூட போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த தகவல் சண்டையை காட்டியிருக்கலாம். சபிக்கப்பட்ட ஆன்மாவோட கோருக்குள்ள வைக்கணும்.
என்ன சொல்ற இப்படியே எல்லா சண்டையும் முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இதுக்கப்புறம் ரொம்ப தான் ரகசியத்தை சொல்லிட்டு இருக்காங்க. 3 இணக்கமான ஒரு சபிக்கப்பட்ட ஆன்மாக்களுக்குள்ள வைக்கிறத மட்டும் இல்லாம அந்த ஆன்மாக்கள் எப்பவும் ஒண்ணுக்கு ஒண்ணு சந்திச்சுக்கிற மாதிரியும் செய்யணும். அப்படி செஞ்சாதான் அந்த ஆன்மா தன்னிலை அடையிறதோட சேர்த்து அதுக்கான சுயநினைவும் கிடைக்கும். அது பிறந்து 3 மாசத்துக்கு அப்புறமா தான் அதோட சொந்த சபிக்கப்பட்ட சக்தியை தர தொடங்கும். இவ்வளவு நாள் இல்லாம அது முன்னாடியே சொல்லிக்கலாம்ல. இப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்ற? முன்னாடியே சொன்னா கொண்டிருக்காம சொல்லிருக்கலாம்ல. கொல்லாம விட்டுருக்கான். சொல்லியிருந்தா உனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதே. அதுக்கு காரணம் இது ஒரு சாபம். அதனாலதான் இவ்வளவு நாளா சொல்லல. இனி இந்த சாபம் என்னை தாண்டி உங்களை தொடர ஆரம்பிக்கும். அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் வேற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு வச்சுருந்துருக்கான். பாண்டா சண்டை போடலை, அடிக்க வேண்டியதானே, காதோட வையின்னு விட வேண்டியதானே. காப்பாற்றணும் உனக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. அப்படியே என் கூட சண்டை போட மாட்டேங்கிற. பாண்டாஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு கட்டுப்படுறது இல்ல. அதோட மேசமைக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு என்னடா பேர் ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க. மாசாமாக்கிங்கிறாங்க, மேசமைக்கு. விரோதத்துல கொன்னதான் நான் மாசமா நினைக்க இருக்கான்னு மாட்டேன். கேட்டுருவாங்களா அப்புறம்? மாசாமிச்சு ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. பாண்டாக்கள்ல இப்படி மனசோட ஏன்டா பாண்டாவெல்லாம் அழுக வைக்கிறீங்க? எமோஷனல் ஆக்கிட்டாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க. சூதாட்டம் சிஞ்சி அக்காரி சாதாரண மக்கள் தான். அது ஜுஜுட்சு கோட் ஆர்டிகல் 8 படி கட்டுப்படுத்தப்பட்ட ரகசியத்தை மீறுது. அந்த போட்டியாளர்கள்ல சபிக்கப்பட்டவங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இரு. அவங்கள தேடி போறாங்களா? கிஞ்சி அக்காரியை பார்க்க போறான். நாம எதுக்கு ட்ரெஸ் மாத்தணும்? மேலத்தோட அக்காரி மோதினதால அவரை விலக்கிட்டாங்க. ஜுஜுட்சுவோட சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அவர் மீறிக்கிட்டு இருக்காரு. அதனால நம்ம ஜுஜுட்சு ஹையை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சா ஓடிடுவாரு. சுருக்கமா சொல்ல போனா இது ஒரு திருடன் போலீஸ் ஆட்டம் மாதிரி. அவன் உங்களை ஓட விட்டுருவான், அவன் ஓடிடுவான். ஜுஜுட்சு ஹையோட சேர்ந்துட்டோமா? கிரே ஜோன்ல தான் இருக்கும். ஆனா அக்காரி நம்மள அவங்க கூட சேர்ந்தவங்கன்னு நினைப்பாரு. சரி, இவ்வளவு சொல்றியே, அவர் நம்ம கூட வர ஒத்துக்குவாரா? யாருக்கு தெரியும்? அந்த ஆள் உருப்படாதவன்னு எல்லாருமே தான் சொல்லிருக்காங்க. நருட்டோ ரெஃபரன்ஸ் ஆமா. மட்டும்தான் அவரை விட அந்த ஆள் பலசாலி. நருட்டோ சாசுகே ஆமா. ஆமா. Dress. அதாவது தேவைப்படணும் வந்திருக்கோம். பொடிசுங்களா கிளம்புங்க. ஜுஜுட்சு கைஸ்னே நருட்டோட இதுதானே. ஒழுங்கா 3 இது வந்து ஃபைட் கிளப்போட உங்க 2 பேரையும் கூனிய வச்சு கூத்திடுவாங்க. அதான் இங்க நடக்கிற சண்டையில கலந்துக்கலாம்னு வந்திருக்கோம். முதல் ரூல் என்னன்னு தெரியுமா? இந்த ஃபைட் கிளப்பை பத்தி நீ வெளியே பேசவே கூடாது. இத பத்தி உனக்கு யார் சொன்னா? நீ பதில் சொன்னதுக்கு அப்புறம் போட்டு பொளக்குற. அவரை கொல்றதுக்கு முன்ன நான் பேரை தெரிஞ்சுக்கல. அது ஒரு மாசம் இருக்கும். ஓவரா வாய விட்டா முடிச்சுட்டேன். 1 மாசம் ஆளை காணோம். பயந்துட்டானுங்க. அவனுக்கு பதிலா என்ன எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உன் புக்கி கண்ணு முன்னாடியே உன் கதையை முடிச்சிட்டோமா? யார் ஃபோன் வருது? ஆமால, டக்குன்னு அந்த பார்க்க சொன்னா உஷாரா இருப்பான். அப்ப ஒரு பேர் நமக்கும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. வாயை கொடுத்து மாட்டிக்கிறாங்க. அவனுக்கு போய் சொல்ல அனுமதிக்க சம்மதிச்சிட்டாரு. இன்னைக்கு சண்டை போட இருக்கிறவங்க கூட ஒன்று மோத விடுறான் வா. ஆனா ஒரு கண்டிஷன், சண்டை போடுறது அவனதான் இருக்கணும். யூஜி மட்டும் சண்டை போடுறாங்க. நல்ல விஷயம் தான். இவன் சண்டை போடுறது சரியா தான் இருக்கும். முடியாது, நான் மோதுறேன். ஆனா உன்னை பிடிக்கலன்னு என் பாஸ் சொல்றாரு. முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளம்புங்க. சரி விடுங்க. கேமரால பார்த்துட்டு இருக்காங்க. புஷிகிரோ, ஏன்டா அப்படி பண்ற? அவன் சொல்லும் போதே விட்டுருக்கலாம்ல. எல்லாம் எனக்கு தெரியும், நீ வா. சாபத்தை பயன்படுத்துறவங்களும் இதுல கலந்துருக்கிறதால இதான் சரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டாங்க பாரு. செக்யூரிட்டி கேமரால நம்ம வர்றதெல்லாம் இவங்க நோட் பண்றாங்கன்னா அக்காரி இங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். நீ யார் கண்ணிலையும் படாம சைலண்டா உள்ள போயிடு. நீ வர வரைக்கும் இந்த பார்க்கிங் லாட்ல ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமான்னு பாக்குறேன். ஒருவேளை அவர் ஏன் விருப்பப்படியே என்ன விடுறாரு போல. அவர் கிளப்புக்குள்ள நம்ம வரது தெரிஞ்சா அவர் நம்பிக்கை இழக்கிறது மட்டும் இல்லாம அக்காரியை சந்திக்கிற வாய்ப்பையும் நம்ம இழந்துருவோம். பாத்துக்கலாம், முதல்ல அந்த மாதிரி நடக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அதான் நமக்கு இருக்க கடைசி வாய்ப்பும் கூட. 2 பேர் தனித்தனியா போறாங்க. அக்காரி ஒத்துப்பாரு. யூஜி மட்டும் உள்ள போறான். யூஜி மட்டும் சண்டை போட போறாங்க. சமயத்துல வருங்காலத்துல இந்த பிரச்சனை வராமலும் பாத்துக்கலாம். உண்மையை சொல்ல அக்காரியோட ஹெல்ப் கேட்டு போறாங்க. நல்லதுன்னு தோணுது. அவன் ஹெல்ப் கேட்டா பண்ணுவானா? ஜுஜுட்சுல இருந்து சஸ்பெண்ட்லாம் பண்ணிருக்காங்க. எப்படி ஹெல்ப் பண்ணுவான்?
தேதி சாயந்தரம் 5 மணிக்குன்னா அதுக்கு இன்னும் 9 நாள் இருக்கா? நம்ம என்ன சப்ப மாட்டேன்னு நினைச்சோம், இங்க வரத்துக்கே இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அதனாலதான் ஹக்காரியை தேடுறதுக்கு நம்ம இன்னைக்கு பிரச்சனை வந்தா நான் பின்வாங்கிடுவேன். அதைத்தான் ஒரு வேலைன்னு சொன்னேன். ஓகே விடு. மொத்தம் 2 ரூல்ஸ் இருக்கு. ஓடி போக கூடாது, சபிக்கப்பட்ட டெக்னிக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்கு? சபிக்கப்பட்ட டெக்னிக்ஸை யூஸ் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏன்னா முக்கால்வாசி பேர் மந்திரவாதிங்க இல்லாததுனால அவங்களால பார்க்க முடியாது. அவங்க வர்றதே சண்டையை பார்க்கறதுக்கு தான். அதுவே தெரியலன்னா அப்ப ஓடி போக கூடாதுன்றது? வேடிக்கை பார்க்கறவங்களோட எல்லைக்குள்ளதான் நீ சண்டை போடணும். அவங்க பார்க்க முட்டா நான் என்ன பண்றது? இது எங்க பிசினஸ் ஆச்சு, அதனாலதான் இப்படி. ஃபைட் கிளப் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? எதுக்கு கேக்குற? தெரிஞ்சுக்கத்தான். சந்திக்கும் போது தெரிஞ்சுப்ப. ஆஹா. இங்க 2 விதமான மேட்சஸ் இருக்கு. இன்னைக்கு நடக்க போற போட்டி மாதிரி உண்மையான தோல்விகளும் ஃபிக்ஸ்டு மேட்சஸும் இருக்கும். இதுக்கெல்லாம் இவங்களே ஃபிக்ஸ் பண்ணி மேட்ச் வைக்காங்களா? WWE மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சா உன்னை வெளியே கூப்பிடுவாரு. அப்ப அவர் நடத்துற நாடகத்துல நடிக்கணும்ன்றீங்க. இதெல்லாம் நமக்கு சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர். யூஜி வாய்ஸ் மாத்தின மாதிரி இருக்குதுல்ல? அதே வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. அதே வாய்ஸ் தானே. தமிழ் டப்பிங் வாய்ஸ் மாறின மாதிரி. அங்க இருக்கானே, அவனை எதிர்த்து தான் நீ மோத போற. யாரு? யாருமே காணும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்படி முடிச்சேன். கொண்டாடுதுன்னா அது ஏத்த ஆளுக்குதான். பாண்டா ஐயோ பாண்டா பாண்டா என்ன வந்தாங்களா தெரியுது. இப்ப ஆரம்பிக்க போகுது. உங்க விருப்பமான ஜான் பாபி நான் தான் இப்ப கமெண்ட்ரி பண்ண போறேன். ஜான் பாபி இன்னைக்கு நடக்க போற மேட்ச் பத்தி நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். ஏடா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான, எப்படி சண்டை போடுவாங்க? வந்திருக்காரு. அவர் ஜெயிப்பா. ஆனா 2 பேரும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவன் ஒருவான் நினைத்தா சிரிக்கிறான் பாரு. சிரிக்கிறான். வருவான்னு தெரியல. பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, அவர் உட்காரும் போது சரி, நெஞ்ச நிமித்தி நடக்கும் போது சரி. ஏன்னா அவர் உண்மையிலே ஒரு பாண்டா தான். ஏடா 2 ஃப்ரெண்ட்ஸையும் சண்டை போட வச்சா எப்படா சண்டை போடுவாங்க? உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்னு? வெளியாட்கள் தெரியாது இல்ல. இது யாரு? அப்படி என்ன ஆச்சு? இந்த அதிர்ஷ்டம் இருக்கு, அது இப்ப சோதனைக்குள்ளாக போகுது. இன்சியகாரியா? சுவாரஸ்யம் இருக்கும். ஏன்னா பாண்டாவை தோற்கடிக்கிற அளவுக்கு திறமையான மந்திரவாதிகள் யாருமே இல்லை. இப்போ பாண்டா அப்போ ஏற்கனவே சண்டை போட்டு. ஓ ஆமாம், ஜூஸில் இருந்து தெரிஞ்சுக்கல எனக்கு. ஆமாம் ஆமாம். அவன் வந்திருக்கான்னு இவனுக்கு அப்போ சண்டையே வரலையா அவனுக்கு? இங்க வந்தது இந்த அக்காயை பாத்தீங்களா? இல்ல பேசிக்கிட்டு சொல்லு. உலகமாக நடிப்புடா சார். பெருசா கண்டுக்கல. ஏன்னா இவ்வளோ கேளவ அடிக்கிறான். சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்களா? அடிக்கிற மாதிரியே தெரியலடா. திரும்ப சொல்றேன், எல்லாரும் டாண்டா ஆவாதீங்க. நான் இங்க வந்து இருந்தா 2 வாரம் ஆயிருந்தாலும் என்னோட கல்யாணோட மொத்த பெஸ்டான போட்டினா அது காட்டு போயிடுறா. அடிக்கவே இல்லை, அதுக்குள்ள மசாஜ் பண்றது விஷயம். மசாஜ் பண்ணுறது பாவலை காட்ட அடிக்கிறேன். அவ்வளோ பறந்து போகிறாங்க. WWE மாதிரி தான் பண்ணுறாங்க. தோத்துட்டாங்க. இது கோகு ஸ்டைல். ஆமாம் அத்தை கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டா கொய்யா. ஜெயிக்க போறது அவன்தாய்யா. அது மட்டும் இல்லாம குறிப்பா மேல் ஃப்ளோர்ஸ்ல இருக்கிற வேடிக்கையாளர்களுக்காக தான் 3 டைமென்ஷன்ல சண்டை போடுறான். அவனை வச்சு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதுறான். நான் எப்பவும் சொல்ற மாதிரி இரும்பு சூடா இருக்கும் போதே அடிச்சாதான் உண்டு. புரியுதா? இந்த விஷயத்த பயமுறுத்துற மாதிரி தான் சொல்லணுமா? சரி சரி, இன்னொருத்தர் இருக்கானே, அவனை நாம என்ன பண்றது? அவனை நான் சொல்ற வரைக்கும் கவனிச்சுக்கிட்டே இருங்க. எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டிக்கு கிராராவை அனுப்புறேன். கடைசியா என் என் கிரெடிட் கார்ட்ஸை காலி பண்ணும் போது என்ன கிக்கு வந்துச்சோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதே மாதிரி கிக்கு இப்ப திரும்பவும் கிடைச்சிருக்கு. எக்ஸ பத்தி பேசினா உங்களுக்கு தூக்கம் வராது. இங்க வந்துட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு இட்டாதூரி அக்காரியை சந்திக்க போறான்னு நினைக்கிறேன்.
சரி, எனக்கு ஒன்று சொல்லுங்க. நீங்க இவ்வளவு நாள் இங்கே தானே இருக்கீங்க, அவரையும் என்ன பார்க்கல? அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். ரூஃப்ல இருக்கிற மானிட்டர் ரூம்ல தான் இருக்கான். ஆனா என்னால அந்த இடத்துக்கு போக முடியாது. அப்புறம் எது போக முடியாதா? அந்த கதவு இருக்கிற இடத்துக்கு போனாலும் என்னால கிட்ட போக முடியாது. ஞாபகம் அது என்னன்னு தெரியல. அங்க போனதே எனக்கு சத்தோரி டெக்னிக் மாதிரியே தெரியும். ஓஜோ டெக்னிக், இன்ஃபினிட்டி தொட முடியாத மாதிரி ஒரு டெக்னிக். ஆனா இன்னொரு தேர்ட் இயர் வந்து ஒரு பையன் தானே? ஆமா, பையன் தான். அப்படின்னா அந்த மானிட்டர் ரூம்ல கிராரா இருக்கும் போது மட்டும்தான் அப்படி நடக்குதா? அது தெரியாதுப்பா. வரவங்கள பயமுறுத்தி ஓட விடுற சர்க்கஸ் பாண்டாவே இருந்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா நல்ல வேலை நீங்க 2 பேரும் வந்தீங்க. இத்தாதோரியால அவர் சம்மதிக்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கஷ்டம்தான், ஆனா அவன் சம்மதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இத்தாதோரி ரொம்ப புத்திசாலி. அதனால அவன் அக்காரிக்கு மேட்சா தான் இருப்பான். ஆனா உனக்கு சுட்டு போட்டாலும் போய் சொல்ல வராது. சொல்லாம வேணாமங்கிறத பத்தி அவன் யோசிக்க கூட இல்லை. இத்தாதோரி மட்டும் மானிட்டர் ரூமுக்குள்ள போயிட்டான்னு வச்சுக்கோயேன், அந்த மொத்த இடத்துல கட்டுப்பாடு என் கைக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க பேசி முடிவெடுக்கிறதுக்கான நேரத்தை நான் பார்த்துப்பேன். இல்ல, அதுக்கு இல்ல, எதுவும் ஆகாது. நான் உங்களை தூங்க வச்சிடுறேன். அவங்க கேமராஸ், பிளைண்ட் ஸ்பாட்ஸை பத்தி எனக்கு தெரியும். எத்தனை கார்ட்ஸ் இருக்காங்க? என்ட்ரன்ஸ்ல 4, அப்புறம் ஃப்ளோரை தவிர எல்லா இடத்துலயும் 2 பேரும் இருப்பாங்க. நல்லா பிளான் பண்ணி போறாங்க போல இருக்கு. அதை சமாளிச்சிடலாம். ஆனா உண்மையான பிரச்சனையே கிராராவோட டெக்னிக் தான். காமெடி பண்ணி ஒருவேளை இத்தாதோரி அங்க இருந்து அனுப்பிட்டாலும் போட்டி எல்லாரையும் அடிச்சு ஜெயிச்சிட்டான் போல இருக்கு. வாய்ப்பே கிடைக்காது. நீ இன்னமா ஃபர்ஸ்ட் இயர்லயே இருக்க? ஐயோ, நம்பவே முடியல. என்னது யூவா? கென் கூட மிடில் ஸ்கூல்ல 2 வருஷம் படிச்சாரு. சந்தோஷமா சொல்ற மாதிரி இருக்கு. சந்தோஷம்தான். எனக்கு என்ன இவ்வளவு சந்தோஷமா பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. கிஞ்சி அக்காரியா கென்னுங்கறேன். அவர் இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்ல பேர் வச்சிட்டாங்களா? இவங்களா ஒரு பேர் வைக்கிறாங்க. பார்த்துட்டாங்களா? இத்தாதோரி, அதுடா. உன்னால 1 மாசத்துக்கு 1 மணி நேரம் வேலை பார்க்கறதன் மூலமா உன்னால 1 மில்லியன் yen சம்பாதிக்க முடியும்னு சொன்னா நீ நம்புவியா? 1 மணி நேரம்னா 1 மணி நேரத்துக்கு 1 மில்லியன். இது எதுன்றத பொறுத்து தான் இருக்கு. ஆனா அந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லணும்னா நீ எனக்கு 2 லட்சம் yen கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ப நீங்க சொல்றத சத்தியமா நம்ப மாட்டோம். சரி, நீ சந்தேகப்படுறது சரிதான். மோசடி செய்யறவன் மத்தவங்க கிட்ட இருந்து பணத்தை மோசடி பண்றதுக்காக பணக்காரனா அவன் நடிக்கிறது மட்டும் இல்லாம பணக்காரனா ஒரு வழியையும் விற்பான். லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா தெளிவா தெரியும். ஆனா அதையே நம்புற முட்டாளுங்க தான் ஏமாந்து போவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அதைத்தான் ஆங்கிள் எப்படி வச்சிருக்காங்க. மோசடி செய்யறவனும் சரி, மோசடி ஆகிறவங்களும் சரி, இந்த கதவு கிட்ட இருந்து நம்ம பாக்குற மாதிரி வாழ்க்கையே மாத்தும். மூவில பாக்குற மாதிரி. பேஷன்ல மூழ்கி போனவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணவே தெரியாது. அதே மாதிரி காம இல்லாதவங்களுக்கு காதலிக்கவே முடியாது. என்னடா டைலாக்? யார் எழுதி கொடுத்தாரு இப்படி பேசிட்டு இருக்கா? என்னடா சவுல் இருக்கிறதுலயே எது ஈஸி வழி தெரியுமா? சூதாட்டமா? இதுக்கும் நீ பதில் சொல்லுவான்னு எனக்கு தெரியும்டா. வாழ்க்கையே ஒரு சூதாட்டம் தான். என் பின்னாடி வந்த பல பெண்களுக்கு சூதாட்டம் பிடிக்காத காரணத்தினால என்ன நடுவுல விட்டுட்டு போயிட்டாங்க. அது அவங்க தப்பு. எப்ப பெருசா பந்தயத்தை கட்டணும், எப்ப மூடிக்கிட்டு இருக்கணும்னு தெரியாதவங்கள நம்ம சமுதாயம் தூக்கி எரிஞ்சிடும். இன்னும் சொல்ல போனா சூதாடாதவன் எவனுமே இல்லை. அப்படி பார்த்தா மக்கள் வெறுக்கிறது சூதாட்டத்தை கிடையாது, அதுலயே மூழ்கி போய் ஏமாறுறதுதான். அப்படி பார்த்தா அமைதியான வாழ்க்கையையும் வாழ விரும்புறவங்க இருக்காங்கல்ல. அந்த மாதிரி எனக்கு யாரையும் தெரியாதுப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேஷன் தான் முக்கியம். அந்த பேஷன் சூதாட்டம் தான் வாழ்க்கை. அதோட காதலுங்கிறது கட்டுப்பாடு. வருங்காலத்துல இந்த தேசத்தோட பேஷனை என் ஃபைட் கிளப் மூலமா கட்டுப்படுத்த விரும்புறேன். சாபங்களை பத்தி மக்களுக்கு தெரியுது, ஹெட்குவார்ட்டர்ஸும் அதை கண்டுக்கிறது இல்ல. சோ இதுதான் என்னோட பிசினஸை வளர்க்கறதுக்கான சான்ஸ். அதுக்கு எனக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை நான் நசுக்கிறதோட என் ஃபைட் கிளப்பை ஜுஜுட்சு விதிமுறைகளின் படி நான் அவங்களை அங்கீகரிக்க வைப்பேன். ஆனா இந்த ஆட்டத்துல எனக்கு ஒரு பலசாலியோட உதவி தேவை. இத்தாதோரி, என்ன மாதிரி பேஷனோட உச்சத்துக்கு போக நீ விரும்புறியா? இங்க பாருங்க பாஸ், எனக்கு இந்த போன் வருது. அக்காரிக்கு வாய்ஸ் கொஞ்சம் ரகடாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல தான், டைலாக்னால மேட்ச் பண்ணுறாங்க. ஃபோன் வந்தோன்னே என்ன அமைதியாயிட்டானுங்க. ஏதாவது குடிக்கிறியா? சரக்கு தாண்டி எதுவா இருந்தாலும் ஓகே. சரக்கு அடிச்சா போதை ஆயிடுவியா? அப்படி இல்ல, வயசு இன்னும் இருக்குல்ல. உன்னை பார்த்தா அதெல்லாம் யோசிக்கிற மாதிரி. அதே வயசு தான் நான் மாடுலேஷன் வர மாதிரி இருக்கு. குடிக்கிற
பழக்கம் இல்லைல்ல? கோஜவா யாரு? கோஜோ யார்? பேர்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. கொழுப்பு தானே டோரி, கோஜோ யாருன்னு தெரியாமல் இருப்பாங்களா? அதான் பொய் சொல்ல வராதுன்னு. கோஜோவை பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ கேவலமாக போய் சொல்கிறேன். அப்படின்னா நீ ஜுஜுட்சு கையில் இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். பையா ஜுஜுட்சு ஐல இருந்தா வர ஐயோ அடிக்கிட்டேன். பாரு எப்படி வர போகிறான்னு. போட்டு மண்டையில் போட்டேன். கனவு கனவாக வருது. கால் வருதுன்னா அப்ப ஏதோ ஒண்ணு அந்த சரியில்லை. கால் வந்தனால தான் இப்போ ப்ரே பண்ணிட்டான். ஓடு முடியாதுடா, என்னோட பேஷனையை நீ சோதிக்கிற. முடிஞ்சா முடிஞ்சு. யூஜியோட ஒரே காமெடியாக போச்சு இந்த எபிசோட். அப்படி கையை வச்சுட்டு ஐயா விட்டுருக்கியா பயந்துட்டு இருக்கிறான். இந்த அவ்வளோ பயம் இருக்கிற எதுக்கு இங்கே வரேன். ஃபைட்டு நடக்கும் பார்த்தா ஃபைட்டே நடக்கல. அடுத்த எபிசோடில் ஃபைட் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், செம்மையாக இருக்க போது. அடுத்த எபிசோட் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ண உடனே நான் பார்த்தே ஆகணும். நீங்களும் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் பாய்.